முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன்கள். மேஷம். விருப்பங்கள் உங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வரும். இருந்தாலும் அதையெல்லாம் சிறு தடை தாமதங்களுக்கு பின்னே கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருப்பதால் நண்பர்களுடன் தன்னியமாக கலந்து கொள்ளுங்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். விரயங்கள் அதிகமாகும். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்ற லாப வருமானங்கள் அதிகரித்து சிறப்பான முதலீடுகளை செய்து வெற்றி காண்பீர்கள். ரிஷபம். உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள். இருந்தாலும் அது சிறு சிறு சோதனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசியல்களில் எதிர்பார்த்த பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பங்களுக்கு நிறைவேற உதவி செய்வார்கள். தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கும். உறவினர்கள் வருகை சங்கடத்தை கொடுக்கும். அதுவும் மிகவும் பெண் உறவினர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் ஒரு நல்ல லாப வருமானத்தை அதிகரிக்க செய்து அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் தடைகள் ஏற்பட்டாலும் அதில் கவனம் செலுத்தி வெற்றி காண்பீர்கள். நல்ல தவறுகள் வரும், ஆனால் தாமதமாக வரும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தாய் வழி உறவினர்களால் ஆதரவு நன்றாக இருக்கும். சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேறவில்லை என்றாலும் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நெடுதூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். சில விமர்சனங்களை கண்டும் காணாது போல் இருப்பதுதான் என்று உங்களுக்கு நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பது மகிழ்ச்சியை தரும். கடகம். இனிவாகவும் கனிவாகவும் பேசுவீர்கள். அதனால் எல்லாராலும் நீங்கள் கவரப்படுவீர்கள். அதே நேரத்தில் கோபம் வந்துவிட்டால் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகிக்க தயங்க மாட்டீர்கள். அதை தவிர்க்கவும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசியல்களை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாற்றங்கள் ஒன்றை மாறாது என்ற ரீதியில் மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் அதை செல்வாக்கால் சரி செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள், தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். சிம்மம். அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் பணம் தேடி எங்கேயும் போக வேண்டாம். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை தரும். அந்த வெற்றிகள் உங்களுக்கு வருமானங்களை தரும். வருமானம் எதிர்பாராது என்று எல்லா விதத்திலும் வருமானம் வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருந்தாலும் அது வருவதில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். வருவது உங்களை வந்தே சேரும். பேச்சில் கொஞ்சம் அதிகாரம் கண்டிப்பை குறைத்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள், புதிய நபர்கள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில மனசலிப்புகள் தென்படலாம். எதிர்ப்புகள் தோன்றி மறைவதால், மறைமுக எதிர்ப்புகள் வருவதாலும் தொழிலில் மனசலிப்பு தோன்றி மறையலாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையின் வித்தியாசமான நடைமுறைகள்
நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி, தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. செலவை குறைத்து சேமிப்பு வைத்தினாலே அதுவே ஒரு வருமானமாக அமையும். லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். உங்களுடைய மனம் உறுதியாக என்று வலிமையோடு செயல்படும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்காக எல்லோரும் பயந்து நடப்பார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பார்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். துலாம், கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்கள் வரைய மகிழ்ச்சியை கொடுக்காது. அவர்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அந்நியர்கள் உதவி புரிவார்கள். தொழிலில் வேலை அழுத்தம் கூடும். எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் செல்வாக்கால் அதையெல்லாம் சரி செய்து சமாளிப்பீர்கள். குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை தரும். விருச்சிகம், தொழிலில் எதிர்பார்த்த பணவரவு நன்றாக இருக்கும். இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண வேண்டியிருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்பார்த்த லாபங்களை பெறலாம். நண்பர்களை வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாற்றங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்த்த காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சிறிது கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அபரிதமான ஆதாயத்தை தருவதால் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு, தொழிலில் அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நல்ல ஒரு வெற்றிகளை காண்பீர்கள். நண்பர்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு கண்ணாமண்ணா என்று உயரப்போகிறது. அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதுவும் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு மிகவும் அனுசரணையாக இருப்பார்கள். புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகரம், உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் அந்நியர்கள் தலையிட வேண்டாம். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. வீண் விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் செய்யும் வேலையில் கவனம் செலுத்தினால் என்று வெற்றிகளை குவிக்கலாம். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் கோபதாபத்தை குறைத்து அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நீங்கள் வெற்றியை குவிக்கலாம். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம், திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்த்த பணவரவை கொடுக்கும். இருந்தாலும் சில தடைதாமங்கள் ஏற்படும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை இன்று தவிர்க்கவும். மாற்றங்களை இன்று தவிர்க்கவும். ஏனால் மாற்றங்கள் உங்களுக்கு வீண் விமர்சனங்களை, வீண் பழிகளையும் கொடுக்கும் என்பதால் அதை தவிர்க்கவும். சகோதரி செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வேண்டாத செயல்களை இன்று தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் பணவரமும் இருப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனம், வேலையில் அழுத்தம் கூடினாலும் இறுதியில் உங்களுக்கு பணவரவு இருப்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள். எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நல்ல லாப வருமானங்களை பார்ப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள்.
சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று உங்களுக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது. இந்த நாள் இனிய நாளாக இல்லாமல் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.